உரணசையி உள்ளம் துணையாக சென்றார், வரணசையி இன்னும் உளேன் என்பது எதற்கான எடுத்துக்காட்டாகும்? உரணசையி உள்ளம் துணையாக சென்றார், வரணசையி இன்னும் உளேன். உயிரளபடை, செய்யுளிசை அளபடை, சொல்லிசை அளபடை, எண்ணிசை அளபடை. ஈ நேத்தே பார்த்திருக்கோமா? ஈ வந்தாலே அது என்ன அளபடைமா? ஈன்னு வந்தாலே அது சொல்லிசை அளபடை. ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக மாறுவது, பெயர் சொல் எச்ச சொல்லாக மாறுவதா என்னது? சொல்லிசை அளபடை. மாத்திக்கோங்க. ஒரு முழுமையான பெயர் சொல் எச்சமாக மாறுவது சொல்லிசை அளபடை எனப்படும். ஓகேவா? செய்யுளிசை, செய்யுளிசை அப்படின்றப்போ மோஸ்ட்லி ஆ வரும். பட் எல்லா இடங்கள்லயும் ஆ வருமா அப்படின்னா எல்லா இடங்கள்லயும் வராது. செய்யுளிசை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லுக்கு முதல்லையும் வரும், இடையிலையும் வரும், கடைசியிலையும் வரும். அடுத்து இன்னிசை அளபடை பொறுத்த வரைக்கும் ஊ வரும். இதுவுமே எல்லா இடங்கள்லயும் வருமானா வராது. ஒரு 3 to 4 லெட்டர்ஸ்குள்ள இருந்து ஆ அளபெடுத்து வந்துச்சுன்னா அது செய்யுளிசை அளபடை. ஒரு 5 to 7 லெட்டர்ஸ்குள்ள இருந்து ஊ அளபெடுத்து வந்துச்சுன்னா அது இன்னிசை அளபடை. செய்யுளிசை அளபடையினுடைய வேறு பெயர் என்ன? செய்யுளிசை அளபடையினுடைய வேறு பெயர் ஓகே, வெரி குட். என்னதுமா? இசை நிறை அளபடை. செய்யுளிசை அளபடையினுடைய வேறு பெயர் என்னது? இசை நிறை அளபடை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. வெரி குட், வெரி குட் guys. So next question. காற்றில் ஆடுவது போன்று மிகவும் மென்மையாக குழந்தை ஆடும் பருவம் எது? பிள்ளை தமிழினுடைய 2 பேருக்கும் பொதுவாக பிள்ளை தமிழ் ஆண்பார் பிள்ளை தமிழ்னு பிரிக்கிறாங்க, பெண்பார் பிள்ளை தமிழ்னு பிரிக்கிறாங்க. இந்த 2 பேருக்கும் காமனா இருக்கக்கூடிய பருவங்கள் எத்தனை, என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2 பேருக்குமே எத்தனை பருவங்கள் காமனா இருக்கு, என்னென்ன பருவங்கள்? ஃபாஸ்டா டைப் பண்ணுங்க பார்க்கலாம். 7. ஓகே, வெரி குட். ஃபாஸ்டா டைப் பண்ணுங்க. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம் வருகை, அம்புலி. சூப்பர் வலிமுத்து. ஸோ செம்ம ஃபாஸ்டா ஞாபகம் வச்சு செம்ம ஃபாஸ்டா ஆன்சர் பண்றீங்க. நோட் பண்ணிக்கோங்க. 7 பருவங்கள் காமனா இருக்கும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அதுல முதல் பருவம் என்னதுமா? ஃபுல் டீடைல் ரைட் பண்ணணுமா? சரி, ஓகே, பண்ணிடலாம். காமனா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 7 பருவம் இருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. காப்பு, ஓகேவா? செகண்ட் செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. சோ இந்த 7 தான் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே காமனா இருக்கிறது. ஆண்பார் பிள்ளை தமிழா இருந்தாலும் சரி, பெண்பார் பிள்ளை தமிழா இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே காமனா 7 பருவங்கள் இருக்கு. அந்த 7 பருவங்கள் தான் இது. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இதேதான் ஆண்பார் பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கடைசியா இருக்கக்கூடிய 3 பருவங்கள் சிற்றில், சிறுவரை, சிறுதேர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பெண்பார் பிள்ளை தமிழுக்குன்றப்போ பெண்பார் பிள்ளை தமிழுக்கு என்னமா? பெண்பார் பிள்ளை தமிழுக்கு என்னது? வெரி குட்.
கழங்கு அம்மானை ஊசல். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. வெரி குட். ஸோ இந்த 7ன்றது எல்லாருக்குமே காமன். சிற்றில் சிறுவரை சிறுதேன்றது ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரியது. கழங்கு அம்மானை ஊசல்ன்றது பெண்பார் பிள்ளை தமிழுக்குரியது. ஓகே, ஸோ இதுல காற்றில் ஆடுவது போன்று நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கீரை, ஒரு சின்ன ஒரு இப்பதான் செங்கீரை அப்படி இந்த கீரை கொழுந்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற அந்த கீரை என்ன பண்ணும்? காத்துல எப்படி மென்மையா ஆடுமோ அதே மாதிரி அந்த ஏஜ்ல குழந்தைங்களோட தலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆடி ஸ்ட்ரைட் ஆகுற அந்த பருவம், லைட்டா கால் ஊண்டி எந்திரிக்க முயற்சி பண்ற பருவத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க? செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6. ஓகேவா? நெக்ஸ்ட், சுந்தரனார் பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது? ஷார்ட்கட்டா? இதுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்றது? சரி, நான் ரெடி பண்ணிட்டு சொல்றேன். ஓகே, வெரி குட். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ ஷமிலி, ஹாப்பி தீபாவளி. சுந்தரனார் பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எதுமா? வெரி குட், திருநெல்வேலி. சுந்தரனார் பெயர்ல பல்கலைக்கழகம் எங்க அமைஞ்சிருக்கு? திருநெல்வேலியில அமைஞ்சிருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, மிஸ்டேக் விடக்கூடாது. நெக்ஸ்ட் क्वेश्चन, பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர்? பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் எது? சூப்பர், நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பண்ணுங்கம்மா. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. லைவ்ல இருக்க எல்லாருமே மோஸ்ட்லி திருமறைக்காடு அப்படின்ற பதில் சொல்றீங்க. ஸோ அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நோட் பண்ணுங்க, பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் என்னது? திருமறைக்காடு. இவர் எழுதிய நூல்கள்ல புகழ் பெற்றதுமா? இவர் எழுதிய சிறந்த நூல், இல்ல நம்ம நிறைய பேர் ஃபெமிலியரா தெரிஞ்சுக்கிட்ட நூல்? வெரி குட், திருவிளையாடற் புராணம். வெரி குட், சூப்பர்மா, நோட் பண்ணிக்கோங்க, திருவிளையாடற் புராணம். திருவிளையாடற் புராணத்தை இயற்றியது யார் அப்படின்னு கேட்டா பரஞ்சோதி முனிவர். ஓகேவா? திருவிளையாடற் புராணத்தை யார் எழுதினாங்க? பரஞ்சோதி முனிவர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, முத்தொள்ளாயிரம் எந்த சிற்றிலக்கிய வகையை சார்ந்த நூல் என பாட்டியல் நூல்கள் குறிப்பிடுகின்றன? முத்தொள்ளாயிரம் எந்த சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது என பாட்டியல் நூல்கள் குறிப்பிடுகின்றன? ஃபர்ஸ்ட் எத்தனை சிற்றிலக்கியங்கள்மா இருக்கு? எத்தனை சிற்றிலக்கியங்கள் நம்மளுடைய தமிழ்ல இருக்கு? வெரி குட், சூப்பர், 96. வெரி குட், சூப்பர், 96. இது ரொம்ப முக்கியம், எத்தனை சிற்றிலக்கியம்ன்றது. அதே மாதிரி கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனைன்னு கேட்பாங்க. தமிழில் உள்ள சிற்றிலக்கியங்களின் வகைனா 96. கம்பன் சொன்ன வண்ணங்கள்? வெரி குட், கம்பன் சொன்ன வண்ணங்கள் 100. தமிழில் உள்ள சிற்றிலக்கியங்கள் 96. இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? சோ முத்தொள்ளாயிரம் எந்த சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது என பாட்டியல் நூல்கள் குறிப்பிடுகின்றன? உலா, என் செய்யுள், அந்தாதி, பிள்ளை தமிழ். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா என் செய்யுள். என் செய்யுள் நம்பரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. சோ ஏன் இதை என் செய்யுள் சொல்றாங்க? 3 சோழர்கள் பத்திய 900 பாடல்களை உடையதால் இதற்கு முத்தொள்ளாயிரம் அப்படின்னு பேர் வந்துச்சு. சோ என்ன பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய
செய்யுள் 3 மன்னர்களை பற்றிய 900 பாடல்களை கொண்டுள்ளதால் முத்தொள்ளாயிரம் என பெயர் பெற்றது. ஓகேவா? சோ அப்போ சேர சோழ பாண்டியர்கள் பத்தின 900 பாட்டு இருக்கும். இதை எழுதினவங்க யாரு? முத்தொள்ளாயிரத்தை. சோ என் செயல்ன்றது இந்த மாதிரி நம்பரை பேஸ் பண்ணி வரக்கூடிய பிள்ளை தமிழ்ன்றது நமக்கு தெரியும். ஒரு அரசனையோ தலைவனையோ இல்லை இறைவனையோ குழந்தையா நினைச்சு அவங்கள நினைச்சு பாடக்கூடிய பாடல் தான் பிள்ளை தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்றோம். உலான்றது அரசனோ இறைவனோ உலா வரும்போது அவனை பார்த்து காதல் கொள்ளக்கூடிய பெண்கள் பாடக்கூடிய பாடலாக உலா இருக்கும். அந்தாதின்றது நான் எப்பயுமே சொல்றது அந்தாட்சரி விளையாடுறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த லெட்டர்ல முடியுதோ அந்த லெட்டர்ல தொடங்கும். அந்தாதியை எப்படிமா பிரிக்கலாம்? அந்தாதி பிரித்தெழுதுகன்னு கேக்குறாங்க. அந்தாதி பிரித்தெழுதுக. பிரிச்சு சொல்லலாமா? தெரியாதா? ஆசிரியர் பெயர் தெரியாது. வெரி குட். எப்படி பிரிக்கணும்? அந்தம் பிளஸ் ஆதி. அந்தம் பிளஸ் ஆதி. அந்தம்னா என்னது? முடிவு. ஆதினா என்னது? தொடக்கம். ஆதி முதல் அந்தம் வரைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. அந்தம்னா முடிவு. முடிவுல இருந்து ஒரு வரி இருக்கு, அந்த வரியோட முடிவுல இருந்து அடுத்த வரியினுடைய தொடக்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குவெஸ்டின், அழகிய சொக்கநாதர் காலம் எது? பத்தொன்பதாம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அழகிய சொக்கநாத புலவரினுடைய காலம் 19ஆம் நூற்றாண்டு. இவர் எழுதிய நூல்கள்ல குறிப்பிடத்தக்கது எதுமா? அழகிய சொக்கநாத புலவர் நூல்களில் குறிப்பிடத்தக்கது. சோ 19ஆம் நூற்றாண்டு என்பது சரியான விடை. இவருடைய நூல்கள்ல குறிப்பிடத்தக்க நூல் எது? ஃபாஸ்டா பதில் சொல்லுங்க. ஓகே, வெரி குட், சூப்பர். நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் 19ஆம் நூற்றாண்டு. சோ கமெண்ட் பண்ணிருங்க ஆன்சரை. நெக்ஸ்ட் குவெஸ்டின், மானிடர் வயது 100 என்றும் ஒரு நாளைக்கு சுவாசம் 21,600 என்றும் கணக்கிட்டு கூறியவர் யார்? ஒரு மனுஷனுக்கு சராசரி அவனோட வயதுன்றது 100 வயசு இருக்கும். ஒரு நாளைக்கு அவன் குறைஞ்சபட்சம் 21,600 முறை சுவாசிக்கிறான் அப்படின்ற இந்த செய்தியையும் சொன்னது யாரு? மரமும் குடையும். வெரி குட். அது வந்து ஒரு இருட்டுற மொழிதல் பாடல். ஓகேவா? ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க. மதுரை வாழைச்சாமி, பரதமுனி, சட்டைமுனி, ரோமரிஷி. சோ ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் ஆன்சர் ரோமரிஷி. ரோமரிஷி அவர்கள் தான் மானிடருக்கு வயது 100, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சுவாசம் 21,600 அப்படின்னு சொன்னார். ஓகே, சோ நெக்ஸ்ட் குவெஸ்டின், இடைமண்ணும் பிரிவுள்ளது என உன்னேல். இவ்வரிகளில் உன்னேல் என்னும் சொல்லின் பொருள். உன்னேல் அப்படின்னா என்னது? எண்ணாதே, எதிர்ப்பது, சொல்வது, எடுப்பது.
ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் ஆன்சர் உன்னேல் அப்படின்னா எண்ணாதே, இடைமண்ணும் பிரிவுளது என உன்னேல்னா எண்ணாதே, அப்படி திங்க் பண்ணாத அப்படின்னு அர்த்தம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. உண்ணாதே, சாரி, உன்னேல் அப்படின்னா எண்ணாதே அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. உன்னேல் என்பது எண்ணாதே. நெக்ஸ்ட் ஒன், அடிகள் நீரே அருளுக என்ற கூற்று என கூறியது யார்? அடிகள் நீரே அருளுக என கூறியது யார்? இன்னைக்கு போலீஸ் டேவா? போலீஸ் டேன்னு சொல்ல முடியாது. பணியில இருக்கும் போதே, போலீஸ் பணியில இருக்கும் போதே உயிரிழந்திருப்பாங்க இல்லையா, பணியின் போது உயிரிழந்தவர்கள், அவங்களுக்கு நினைவு செலுத்தக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. வெரி குட். சோ அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னது யாரு? சீத்தலை சாத்தனார். யாரு கிட்ட சொன்னாங்க? இளங்கோவடிகள் கிட்ட. அதுக்கு இளங்கோவடிகள் என்ன ரிப்ளை கொடுத்தாங்க? யாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள். ஈஸி क्वेश्चन, நம்மளும் நிறைய தடவை இந்த क्वेश्चन பார்த்திருக்கோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन 10. ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் அனைத்தையும் தொகுத்தவர் யார்? ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் அனைத்தையும் தொகுத்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. வெரி குட். சோ நாதமுனிகள். ஆழ்வார்கள் பாடிய பாடல்களை தொகுத்தவர் யாரு? நாதமுனிகள். 4000 திவ்ய பிரபந்தத்தை, சாரிங்க, 12 திருமுறையை தொகுத்தவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். 12 திருமுறைகளை தொகுத்தவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. நம்பியாண்டார் நம்பி இந்த நூல் முழுவதையும் என்ன பண்றது, இந்த நூல் முழுவதுமே தொகுத்தாரா? புரியுதா என்ன கேள்வி கேட்கிறேன்னு? நம்பியாண்டார் நம்பி. ஓகே, அந்த நூல் முழுவதையுமே நம்பியாண்டார் நம்பி தொகுத்தாரா? கிடையாது. 11 மட்டும்தான் அவர் தொகுத்தாரு. 12ன்றது அவர் தொகுத்ததுக்கு அப்புறமா வந்தது. 12வது என்னது? பெரிய புராணம். சேக்கிழார் பெருமானருடைய பெரிய புராணம். ஓகே.